வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பிரான்ஸ் நம்ம எங்கேயோ இருக்கோம். பட் இது வந்து ஃபேக் ஜிபிஎஸ் செட் பண்ணியிருக்கேன். அது எப்படி நீங்க செட் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ ஐஃபோன்ல ரொம்ப ஈஸியா நீங்க செட் பண்ண முடியும் வித் அவர் ஸ்பான்சர் i2 லேபோட எனிகோ. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி உங்களோட ஐஃபோன்ல இன்ஸ்டால் பண்றது, எப்படி நீங்க ஃபேக் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல டிராவல் பண்ற மாதிரிலாம் நீங்க செட் பண்ணலாம், அதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறது டீடைலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் i2 லேப் எனிகோ. அண்ட் உங்களுக்கு போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்கு அவைலபிளாக இருக்குது, விண்டோஸ் மேக்குக்கும் அவைலபிளாக இருக்குது. எல்லா ஆப்ஸுமே இது சப்போர்ட் பண்ணுது. இதில் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் சப்போர்ட் இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஜிபிஎஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லொக்கேஷன் வந்து மாறிடும். கேம்ஸில் மெயினாக போக்கிமான் கோ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஜிபிஎஸ் மாத்திர மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியெல்லாம் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன் நான் உங்களுக்கு டெமோவில் காமிக்கிறேன். அண்ட் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். அண்ட் தென் வித்தின் 4 ஸ்டெப்ஸில் உங்களால் ஈஸியாக லொக்கேஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் மெயினாக எல்லா ஐஃபோன்ஸும் சப்போர்ட் பண்ணுது. ஐஃபோன் 5S எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஃபார் மேக் இதோட காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $39 உங்களுக்கு குவார்ட்டர்லி வருது. அண்ட் மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $20 அரௌண்ட் வருது. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லைஃப் டைம் பிளான் எடுக்கிறது பெஸ்ட்டு. அண்ட் இது எல்லாத்துலேயுமே 5 iOS டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், 15 ஆண்ட்ராய்டு டிவைஸ், ஒரு PC ஆர் மேக் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஐஃபோனில் ஆப் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு டெஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இது ஆக்சுவலாக இப்போ பீட்டால இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃப்ளைட் ஏற்றிட்டு அது மூலமாக தான் இந்த ஆப் ஏற்றுற மாதிரி இருக்கும். கூடிய சீக்கிரம் ஸ்டேபிள் வந்துடும். அண்ட் இதுதான் அந்த ஆப்போட ஐக்கான் எல்லாமே. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இங்கே டவுன்லோட் நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் காமிக்கும். ஸோ ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். இது வந்து ஆக்சுவலாக இன்ஸ்டால் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால அதை காட்டல. அண்ட் லொகேஷன் ஆக்சஸ் எல்லாமே கேட்கும், அதெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீட்டால இருக்கிறனால இந்த டெஸ்டிங்லாம் கேட்குது, அக்ரி கொடுத்துருங்க. அண்ட் இது தாங்க ஆப். பட் இதை நீங்க வந்து அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இதை யூஸ் பண்றதுக்கு நீங்க உங்களோட போன்ல ஐபோன்ல டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிருக்கணும். அது செட்டிங்ஸ்க்குள்ள பிரைவசிக்குள்ள டெவலப்பர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து எனேபிள் ஆயிருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அதை எப்படி எனேபிள் பண்றதுன்னு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்க, சொல்றேன். அண்ட் இப்போ ஒன்ஸ் இந்த ஆப்புக்குள்ள வந்துட்டு நீங்க லாகின் எல்லாமே பண்ணிடணும், உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்து அதை முடிச்சிட்டு நீங்க லொகேஷன் வந்து மாத்திக்கலாம். உங்களுக்கு VPN மூலமா தான் இது சேஞ்ச் ஆகுது, அதனால VPN ஆக்சஸ் கேட்கும், அதெல்லாம் அலோவ் கொடுத்துருங்க. ஐபோன் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிருங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் பாப்பப் ஆகும். எஸ், பாதி இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் உங்களோட மேக் ஆர் PC எடுத்து உங்களோட ஐஃபோனை கனெக்ட் பண்ணிருங்க. ஸோ கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட PC ஆர் மேக்ல நீங்க இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப்புக்குள்ள ஸ்டார்ட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. அண்ட் இதுக்குள்ள உங்களோட டிவைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் iOS அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ள உங்களுக்கு டாப்ல வந்து ரெண்டாவது ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் iOS ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பட் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஐஃபோனை நீங்க மேக்கோட கனெக்ட் பண்ணணும் வியா கேபிள். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களோட மேக் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. ஸோ உங்களோட ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரஸ்ட் திஸ் கம்ப்யூட்டர்னு கேட்கும். ட்ரஸ்ட் கொடுத்து பாஸ்வேர்டை என்டர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் பாஸ்கோட் என்டர் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு லொகேஷன் மாறிடும். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சென்னை கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் நம்ம சென்னையோட எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா நான் ஜஸ்ட் சென்னைன்னு கொடுத்தனால அந்த மாதிரி வந்துடுச்சு. கீழே இருக்கிற ரீசெட் பட்டனை கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் லொக்கேஷன் லோட் ஆயிரும். ஸோ இப்போ லொக்கேஷன் ரீசெட் ஆயிடுச்சு. என்னோட கரண்ட் லொக்கேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க, திருச்சிராப்பள்ளி நியர் ஏர்போர்ட் தான் நம்ம இருக்கும். இதுதான் ஆக்சுவல் ஒரிஜினல் கரெக்ட் லொக்கேஷன். ஜஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் இதை வந்து நான் ஜஸ்ட் என்னோட ஆப்பிள் மேப்பில் காட்டுறேன், ஜஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஆக்சுவல் லொக்கேஷன். அண்ட் இப்போ இதில் நான் சென்னையை சூஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஆப்ஷன் காட்டுது. ஸோ இது 3த்துக்கும் 3 ஃபங்க்ஷன் இருக்குது. நான் 2 பாயிண்ட்ஸ் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ட்ராவல் பண்ணுற மாதிரி செட் பண்ண முடியும். இப்போ நான் திருச்சியிலேருந்து சென்னை ட்ராவல் பண்ணுற மாதிரி என்னால் செட் பண்ணிக்க முடியும் வித் ஸ்பீடோட. அதை நான் வேறு மேப்பில் போட்டேன்னா எனக்கு மூவ் ஆகிற மாதிரி காட்டும். ஜஸ்ட் நீங்கள் இங்கே ஆப்பிள் மேப்பில் பார்க்கலாம். நம்ம அந்த ரோட்டில் போயிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபேக்கான விஷயம் வந்து வந்துடும். அண்ட் ரோட் ரூட் கூட ஓரளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வருதுங்க. ஸ்பீடு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வேரியபிள் ஸ்பீடும் நம்ம கொடுத்துக்க முடியும். இது அக்ராஸ் த ஃபோன் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஆப்பிள் மேப்ஸ் நம்பாதவங்களுக்கு கூகுள் மேப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதே விஷயம் தான். நான் வேரியபிள் ஸ்பீட் கொடுத்துருக்கனால நின்று போகிற மாதிரி அனிமேஷன் வருது. ஸோ இதுலேயே நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம்.
கொடுத்துக்க முடியும், 2-3 லொகேஷனும் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நான் வேற கண்ட்ரி கொடுத்துக்கிறேன், பிரான்ஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் நான் டெலிப்ரோட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இது கொடுத்தேன்னா ஜஸ்ட் எனக்கு லொகேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ எனக்கு வந்து பிரான்ஸில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் காட்டும். எல்லா மேப்லையுமே பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் வந்து பாரிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வந்து என்னால் பாயிண்ட்ஸ் மல்டி பாயிண்ட்ஸ் வந்து செட் பண்ணிக்க முடியும். இது மல்டி போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீனில் ஜஸ்ட் உங்களுக்கு எங்கெல்லாம் போகணுமோ அந்த இடத்தெல்லாம் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு போகும். ஸோ டோட்டல் டியூரேஷன் உங்களுக்கு கீழே வந்துடும். அண்ட் கரெக்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் போயிட்டு போவீங்க. பட் ரூட் மாதிரி போக மாட்டீங்க, ஸ்ட்ரெயிட் லைனில் தான் டிராவல் பண்ணுவீங்க. அதோட ஸ்பீட்ஸ் எல்லாமே நீங்கள் மேலே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போயிட்டு செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு தேர்ட் பாயிண்ட் அகைன் ஃபோர்த் பாயிண்ட் அந்த மாதிரி வந்து டிராவல் ஆகும். இது நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம் அக்ராஸ் த வேர்ல்டு. அண்ட் ஜஸ்ட் நீங்கள் எண்டு கொடுத்தீங்கன்னா போதும், அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் லோக்கலில் நான் வந்து பாண்டிச்சேரி கொடுத்துக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் பாண்டிச்சேரியை வந்து சூஸ் பண்ணோன்னே லொகேஷன் இன்ஸ்டன்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரௌண்ட் பாண்டிச்சேரி எங்கேயோ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான ஆப்ஷனுங்க, ஜாய்ஸ்டிக் மோட். இந்த ஜாய்ஸ்டிக் மோடில் உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் மாதிரி நீங்கள் கேம் விளையாடுற மாதிரி வந்துடும், வித் ஸ்பீடோட உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஜாய்ஸ்டிக்கை வச்சு நீங்கள் எந்த பக்கம் தள்ளுறீங்களோ அந்த பக்கம் உங்களுக்கு அப்படியே ஜிபிஎஸ் டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச டைரக்ஷனில் நீங்கள் எப்படி வேணாலும் டிராவல் பண்ணிக்கலாம். அது வந்து ரியல் டைம் உங்களுக்கு மற்ற மேப்ஸில் அக்ராஸ் த ஃபோன் ஐஃபோன் உங்களுக்கு மாறிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துட்டேன் பாருங்க, அப்படியே ரைட் சைடில் போகிற மாதிரி. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த வேரியபிள் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுவே நான் இப்போ இந்த சைட் மாற்றுறேன், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் வச்சிருந்தேன், உங்களுக்கு ரைட் சைடில் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி நான் லெஃப்ட் சைடில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் சைடில் அப்படியே நம்மளுக்கு டிராவல் ஆகும். ஸ்பீட்ஸ் எல்லாமே நீங்கள் மேலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டவுன்வர்ட் பேக்வர்ட் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பாஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஸ்டேபிளாக நின்றும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நீங்கள் பார்க்கலாம், நான் லெஃப்ட் கொடுத்தோன்னே லெஃப்ட் போயிட்டு இப்போ திருப்பி ரைட் சைடில் அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஜாய்ஸ்டிக் மோட், ரொம்ப ஃபன்னாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஜஸ்ட் கேன்சல் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போக்கிமான் கோ கேம், அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எங்கெங்க என்னென்ன போக்கிமான் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் டிராவல் பண்ணலாம். லைக் ஃபேக் ஜிபிஎஸ் மூலமாக நீங்கள் அங்கே போய் அங்கே கலெக்ட் பண்ண வேண்டியதை கலெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்த ஒரு லொகேஷன் நான் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த சைடில் காட்டும், எங்கெல்லாம் நீங்கள் டிராவல் பண்ணீங்கிறது ஹிஸ்ட்ரி வரும். அண்ட் அந்த லொகேஷன் தனியாக ரூட்டு தனியாக காட்டும், நீங்கள் வேணா டெலிட் பண்ணிக்கவும் முடியும் தனித்தனியாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபுல்லாக கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துட்டேன், இப்போ ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ அதே மாதிரி கூல் டவுன் டைமர் இருக்கு. இன்கேஸில் நீங்கள் ஃபேக் ஜிபிஎஸ் செட் பண்ணிட்டு மறந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேக் டு பழைய லொகேஷன் வந்துடும். ஸோ இப்போ எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பேக் டு பழைய லொகேஷன் ஜஸ்ட் ரீசெட் கொடுத்தீங்கன்னா வித்தின் அ செகண்ட் உங்களுக்கு ரீசெட் ஆயிடும். ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. நாங்கள் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல. அண்ட் ஓகே கேஸ், இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே இந்த சாஃப்ட்வேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.